ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மழை பெஞ்சு காளான் முளைச்சிருக்கு. இன்றைக்கி காளான் எல்லாம் பிடுங்க போகிறோம். இங்கே பாருங்கள், காளான் வந்து மலர்ந்துருச்சு. இப்போ காளான் எல்லாத்தையும் பிடுங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காளான். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காளான். இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்துலாம் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக முடக்கத்தான் கீரை தான். கொடி கொடியாக ஓடி இருக்குது. ஃபுல்லாகவுமே முடக்கத்தான் கீரை நல்லா படர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் கொல்லைக்கு வந்து காளான் பிடுங்கிறதுக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், மழை செம்ம மழை, கொட்டுன்னு கொட்டுது. மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும். மேகா, உனக்கு என்ன பிடிக்கும்? இப்போ வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுக்கு வலை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீன் வருமா என்னன்னு தான் தெரியல. இங்கே பாருங்க, நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். திரும்ப இப்போ வலை கட்டியிருக்கோம். அதில் எவ்வளோ மீன் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மீன். இங்கே பாருங்க, வவ்வால் மீன் தான். எல்லாமே வவ்வால் தான். தங்க மீன்கள். இதை யார் பேசுறதுன்னா எங்கள் அண்ணாத்தை தான் பேசுகிறாங்க. மீன் வந்து வலை கட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சோம். வலை கட்டி பிடிக்கும் பொழுது ஒரு டைம் வந்து அதிகமாக மீன் கிடைக்கல. திரும்ப 2வது டைம் கட்டும் பொழுது ஒரு 3-4 மீன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதிகமாக மீன் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் பிடிக்கிறது. அதுக்கப்புறமா சரி தூண்டில் வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தூண்டில் போட்டு பிடிச்சதுல தான் கொஞ்சம் மீன் அதிகமாக பிடிச்சோம். நான் வந்து தூண்டில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வலையெல்லாம் எடுத்துகிட்டு உரம் கட்டிட்டு அப்படியே தூண்டிலால் பிடிச்சி ஒரு 2 கிலோ மீன் கிட்ட பிடிச்சிட்டோம் அன்றைக்கி, எங்களுக்கு தேவையான அளவு. அப்படியே காளான்லாம் பிடுங்கியாச்சு. காளானை வந்து கொல்லையிலேயே க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் காளான், அப்புறம் அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மீன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் போய்ட்டு காளான் பிடிங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய்ட்டு கொஞ்சம் காளான் பிடிங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அன்றைக்கி ஃபுல்லுமே எல்லாருமே கொல்லையிலே தான் இருந்தோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அன்றைக்கி கொல்லைக்கு போயாச்சு. சரி மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட மீனையும் அத்தை நான் எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காளான் வந்து நான் சமைச்சிட்டேன் வீட்டில். அத்தை வந்து மீன் குழம்பு செஞ்சாங்க. அப்படியே மீனை வந்து எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணி அங்கேயே கழுவி எடுத்துகிட்டு போயாச்சு. நம்ம வந்து கொல்லையில் காளான்லாம் பிடுங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கேயே செய்யலை, ஏன்னா அங்கே செம்ம மழை, அதனால் செய்ய முடியல. நாங்கள் அங்கேயே நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் போனோம். மீனெல்லாம் பிடிச்சோம். இப்போ வந்து காளானை வீட்டில் செய்ய போகிறேன். அதை செய்யறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், காளானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, லைட்டாக பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த கடல் பாசி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கிரேவியாக செஞ்சு நைட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறோம்.
காளான் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல வானல் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அடுத்ததாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, சோம்பு இதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து சிக்கன் டேஸ்ட்டு வரும் அந்த காளான், அதனால் பட்டை, கிராம்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை வந்து சேர்த்துக்கலாம். அண்ணனும் காளான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் பிடுங்கினது கம்மியான காளான் தான். அண்ணன் காட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காளான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த காளானையும் சேர்த்து தான் நான் சமைச்சேன். அதனால் காளான் வந்து நிறையா இருக்குது. அன்றைக்கி வந்து ஃபுல்லுமே எல்லாருமே கொல்லைக்கு போயிட்டோம். அதனால் ஃபுல் ஃபேமிலியுமே எல்லோரும் கொல்லையில் தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. அன்றைக்கி மழை மட்டும் பெய்யாமல் இருந்துச்சுன்னாக்கா அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனால் மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கிறதுனால கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கி அங்கே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி செய்யறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் மீன் குழம்பு வந்து அத்தை செஞ்சுட்டாங்க. காளான் கிரேவியை வந்து நான் செஞ்சுட்டேன். எப்போவுமே நம்ம கடையில் வாங்குகிற காளானை விட இயற்கையாக முளைக்கிற காளானுக்கு டேஸ்ட் ரொம்பவே அதிகம். காளான் நல்லா வதங்கி அதுலேயே தண்ணி விட்டு வந்துருச்சு. நான் தண்ணிலாம் சேர்க்கலை கிரேவிக்கு. இப்போ உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இந்த குழம்பா வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழம்பு இல்லை, கிரேவிக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த காளான் கிரேவி. இது சைவ சிக்கன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த போல் வீட்டு சாம்பார் பொடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதே வந்து கொதிச்சதுனாலே வெந்ததுன்னா அதோட தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்கும். அதனால் தண்ணியே நான் சேர்க்கவே இல்லை. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மழைக்காலம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கிரேவி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு தான் இந்த கிரேவி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்களுக்கு மழை காலம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க. மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம்.